How to do a sleek oiled braid பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என் ஹேரை வந்து நான் நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டேன். ஸோ என் ஹேரில் வந்து எந்த ஒரு ஆயில் எதுவும் சீரம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் டீடாங்கிள் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் அம்மா தான் வந்து எனக்கு பிரைட் போட்டு விட போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து காரியலில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ஓனர் எல்லாமே இவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஹேருக்கு வந்து நல்லா ஸ்கேல்பில் இருந்து ஆயிலிங் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் டு அந்த எண்ட் ஆஃப் யுவர் ஹேர் வரைக்குமே நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்கள். லைக் சும்மா கொஞ்சம் பேருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணாமல் நல்ல டென்ஸ் நல்ல குவான்டிட்டியாக எடுத்து பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஹேர் ஆயிலோட கலரே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக், எல்லாம் லைக் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணது. லைக் லெஸ் இஸ் மோர்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இதில் வந்து லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது, பட் இட் ஹேஸ் அ மோர் பவர். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஒயிட் டூத் இருக்கிற ஒரு கோம் வச்சு நல்லா டீடாங்கிள் பண்ணிடணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது மாதிரி டீடாங்கிள் பண்ணாலும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் டீடாங்கிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட இது ஹேர் வந்து டேங்கிள் ஆகாமல் ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் விடுறீங்கனாலோ ஹேர் ஆயில் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணுறீங்கனாலுமே உங்கள் ஹேர் வந்து டேங்கிள் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேரில் வந்து ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்ட்டிஷன் எல்லாமே பண்ணலாம், பட் பார்ட்டிஷனும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு என் முடி எல்லாமே வந்து நல்லா அந்த கோம் வச்சு நல்லா வாரிடுவாங்க. வாரி மொத்த ஹேருமே எடுத்துட்டு ஆக்சுவலாக இதிலே நீங்கள் பார்க்கலாம் என் ஹேர் எவ்வளோ ஜெட் பிளாக் கலரில் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இது எல்லாமே நம்ம ஆயிலில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்னால தான். ஸோ வந்து நல்லா ஹேரை டீடாங்கிள் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என் ஹேரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேரை வந்து 3 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு 1 by 1 வந்து அதை ஓவர்லேப் பண்ணுறாங்க. யூஸ்வல் பிரைட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ரொம்பவும் டைட்டாகவும் நம்ம ஹேரை வந்து இது பிரைட் போட்டுறக்கூடாது, ரொம்பவும் வந்து லூஸாகவும் வந்து பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு ப்ரீதபிள் சைஸில் இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி என் ஹேரோட எண்டு வரைக்கும் என் அம்மா நல்லா எனக்கு வந்து பின்னிட்டாங்க. ஸோ ஹேரை பின்னிட்டக்கப்புறம் பேண்ட் போட்டு விட்டுருவாங்க. யூஸ்வலாக வந்து நான் மடித்து போடுவேன், இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு பிரைட் போட்டால் இப்படி தான் இருக்கும். கமெண்ட்ல கேட்டிருந்த மாதிரி ஸ்லீக் ஹேர் பிரைட் எப்படி பண்றதுன்னு காட்டிட்டோம். ஸோ இந்த ஆயில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்க டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் காரியல். ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே கமெண்ட்டில் வந்து உங்களோட ஆர்டர்ஸை கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் காரியல்.